இன்னைக்கு நம்ம பீஃப் ரவாஸ் மீட் ஃப்ரை தான் பார்க்க போறோம். பீஃப் ரவாஸ்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? பீஃப் கறியை தாங்க அப்படி சொல்றேன். இது கொஞ்சம் எலும்போட சேர்த்து வர கறின்னு சொல்லுவாங்க. எங்க ஸ்டைல்ல அப்படி சொல்லியே பழகிடுச்சு. இதுக்கு நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு ரவாஸ் மீட்டும் கொஞ்சமா சத உள்ள கறியும் எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 சின்ன தக்காளி, கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் 1.5 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3ல இருந்து 4 விசில் விடுங்க. உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி போதும். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆல்ரெடி ஊத்திருந்த தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ அகைன் இன்னொரு பாத்திரத்துல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரை ஆனாலே போதும். இந்த ஸ்டைல்ல நீங்க மட்டன்ல, சிக்கன்ல எதுல வேணா செய்யலாம். சட்டுன்னு ரெடி ஆயிடும் உங்களுக்கு குக்கிங். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ரச சாப்பாட்டுக்கு இது பயங்கரமான காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ்க்கு மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க.